வணக்கம். நமது தமிழ் தரவு விஞ்ஞானிகளுக்கு இனிய வணக்கம். தோனி இந்திய கிரிக்கெட்டின் கேப்டன் அப்படின்னு நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம். அப்படிப்பட்டவரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண நாளாக இதை பார்க்க முடியாது. அப்படின்னு கேட்டால் உலகத்தில் எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொல்றது கேப்டன் தோனி தான். கபில் தேவ் இருந்திருக்காரு, சச்சின் இருந்திருக்காரு, நிலப்பத்திராரு, கிரிக்கெட் இருக்கும்போது இவரை மட்டும் ஏன் அப்படி சொல்லணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவர் இந்த தகுதியை வளர்த்து அவரை பற்றி தான் இப்போ தோனிங்கிற அந்த மிகப்பெரிய உயர்ந்த மனிதரை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த நாள் ஒரு அவருடைய பிறந்த நாள், 45வது பிறந்த நாள். இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது உணர்வுபூர்வமான நாள். ஏன்னா உலகம் முழுவதும் அவருக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க. இந்திய கிரிக்கெட்டோட பெருமையே அவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னை உயர்த்திக்கிட்ட ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர். நம்ம சேனல் சார்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நண்பர்களே, ஒரு வீரர் சாதனைகளால் பெரியவராக மாறுவதில்லை, அவருடைய குணத்தாலும் பணிவாலும் தலைமைத்துவத்தாலும் மக்களின் இதயத்தில் இன்னும் தோனி இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட மனிதர் தான் தோனி. 1981 ஜூலை 7ஆம் தேதி ராஞ்சியில் பிறந்தார். அந்த சிறுவன் தான் ஒரு நாளில் இந்தியாவுக்கு உலகக்கோப்பையை வென்று கொடுப்பான்னு யாராவது நினச்சிருப்பீங்களா? வாய்ப்பே இல்லை. அங்கே உள்ளவங்களே நினச்சிருக்க முடியாது. பின்னால் ரயில்வே டிக்கெட் பரிசோதகராக வேலைக்கு சேர்ந்தார். இந்திய கிரிக்கெட்டில் மிகப்பெரிய தலைவராகவும் உயர்ந்தார். 2007 T20 உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு பெற்று தந்தார். 2011 அதாவது கபில் தேவ் கிரிக்கெட்டில் கப்பை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் 28 வருடங்கள் கழித்து தோனி நமக்காக 50 ஓவரில் உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்தாரு. 2013 சாம்பியன்ஸ் டிராஃபியை வாங்கி கொடுத்தாரு. இப்படி 3 வகையான இதில் கேப்டனாக இருந்து கப்பை வாங்கி கொடுத்தவரே கேப்டன் தோனி தான். அது மட்டுமா, அணியை பலமுறை சாம்பியன் ஆக்கி சென்னை ரசிகர்களில் இதயத்தில் தலை என்ற நிரந்தர இடத்தையும் அவர் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பேர் அவருக்கு இருக்குது. நண்பர்களே, தோனி நமக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் என்னென்னா, அழுத்தமான சூழ்நிலை இருக்கும் நமக்கு, ஆனால் அப்போ அமைதியாக இருக்கணும். வெற்றி தேடி வரும்போது சந்தோஷமாக இருக்கிறத விட பணிவாக இருக்கணுங்கிறத மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காங்க. தோல்வி வரும்போது அதனால் நம்ம ஏன் வந்தது அப்படிங்கிறத பகுத்து அந்த தோல்விக்கு நாம் பொறுப்பேற்றுக்கிட்டு அதுலேருந்து முன்னுக்கு வரணுங்கிறத கற்றுக் கொடுத்தது தோனி. இந்த தோனி ஒரு கிரிக்கெட் வீரராக மட்டும் நம்ம பார்க்கல, ஒரு தலைவராக, ஒரு உத்வேகம். கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கூட அவரை பார்க்குறாங்க. தோனி அவர்களே, உங்கள் வாழ்க்கை இன்னும் பல இளைஞர்களுக்கு நம்பிக்கையும் ஊக்கத்தையும் அளிக்கட்டும். நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டும் என்று மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூல் கேப்டன். நண்பர்களே, உங்களுக்கு தோனி பிடித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஹாப்பி பர்த்டே தலை தோனின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நிறைய சுவாரஸ்யமான வீடியோவை நாங்கள் கண்டிப்பாக தர்றோம். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம். நமது தமிழ் தரவு விஞ்ஞானிகளுக்கு இனிய வணக்கம். தோனி இந்திய கிரிக்கெட்டின் கேப்டன் அப்படின்னு நம்ம எல்லாரும் பெருமையாக சொல்கிறோம். அப்படிப்பட்டவரை தான்